இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை யாக்கோபு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10வது இறை வார்த்தை. தந்தையாம் ஆண்டவரை போற்றுவது அந்நாவே, கடவுளின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும் அந்நாவே. போற்றலும் தூற்றலும் ஒரே வாயில் இருந்து வருகின்றன. என் சகோதர சகோதரிகளே, இவ்வாறு இருத்தல் ஆகாது என்று இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக யாக்கோபு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். கடவுளை போற்றி புகழும் அதே நாவால் பிறரை குற்றவாளிகள் என தீர்ப்பிட்டு கண்டனம் செய்கிறோம், பிறரை குறித்து பொல்லாதன பேசுகிறோம், பிறரை குறித்து இழிவாக பேசுகிறோம். அவ்வாறு வாழக்கூடாது. மாறாக கடவுளை போற்றி புகழ பயன்படுத்தும் அந்த நாவை பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய நன்மையின் கருவிகளாக பயன்படுத்தி வாழ வேண்டும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக யாக்கோபு தெளிவாக எடுத்துச் சொல்ல விரும்புகிறார். செங்கடலை இரண்டாக பிரித்து பாதம் நனையாதபடி இஸ்ரவேல் மக்கள் அனைவரையும் செங்கடலை கடக்கும்படி செய்த கடவுள் இஸ்ரவேல் மக்களை பின் தொடர்ந்து வந்த எகிப்திய சேனை முழுவதையும் செங்கடலுக்குள் அமிழ்த்தி மாண்டு போகும்படி செய்கிறார். கடவுளின் இந்த வல்ல செயலை கண்ட இறை வாக்கினராகிய மிரியாம் கடவுளை போற்றி புகழ்ந்து பாடுவதாக விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கடவுளை போற்றி புகழ பயன்படுத்திய அதே நாவால் மிரியாம் மோசேயை குறித்து அவதூறு பேசுவதாக, மோசேயை குறித்து பொல்லாதன பேசுவதாக எண்ணிக்கையின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கடவுளை போற்றி புகழும் அதே நாவால் மிரியாம் மோசேயை குறித்து அவதூறு பேசுவதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. இஸ்ரவேல் மக்களுக்காக கடவுளுக்கு பலிகளை செலுத்தி, இஸ்ரவேல் மக்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசி, இஸ்ரவேல் மக்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தருகிற திருநிலைப்படுத்தப்பட்ட குருதான் ஆரோன். இஸ்ரவேல் மக்களுக்காக கடவுளை நோக்கி பரிந்து பேச பயன்படுத்திய தன் நாவால் இஸ்ரவேல் மக்களுக்காக கடவுளை நோக்கி பரிந்து பேசி ஜெபித்த ஆரோன் கடவுளோடு உரையாட பயன்படுத்திய தன் நாவால் மோசேயை குறித்து அவதூறு பேசுவதாக, பொல்லாதன பேசுவதாக எண்ணிக்கையின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இங்கு குரு ஆரோன் கடவுளோடு உறவாட பயன்படுத்திய அந்த நாவை தீவினையின் கருவியாக பயன்படுத்தி வாழ்வதை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. கடவுள் தனக்கு செய்த நன்மைகளுக்காக கடவுளுக்கு பலிபீடம் எழுப்பி கடவுளது பெயரை தொழுது கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார் ஆபிரகாம். இவ்வாறு கடவுளுக்கு நன்றி செலுத்த பயன்படுத்திய தன் நாவால் லோத்திற்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் ஆபிரகாம் பரிந்து பேசுவதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. கடவுளுக்கு நன்றி செலுத்த பயன்படுத்திய அதே நாவால் பிறருக்கு நன்மை செய்து வாழுகிற ஆபிரகாம் இங்கு வெளிப்படுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளை போற்றி புகழும் இந்த நாவால் பிறருக்கு நன்மை செய்து வாழ வேண்டும், பிறருக்கு தீமை செய்து வாழக்கூடாது என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் அடக்கி ஆளும் திறன் படைத்த மனிதர்களால் நாக்கை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று 3ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 இறை வார்த்தைகளில் சொன்ன யாக்கோபு, நாவை கட்டுப்படுத்துகிற மனிதர்கள் தங்கள் உடலை முழுவதும் கட்டுப்படுத்த வல்லவர்கள் என்று 3ஆம் அதிகாரம் 2ஆம் இறை வார்த்தையில் தெளிவாக சொல்லுவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவ நாட்களில் மனம் மாறி முழு இதயத்தோடு கடவுளை நோக்கி திரும்பிய நாம் நம்முடைய கண்களை, நம்முடைய செவிகளை, நம்முடைய நாவை கட்டுப்படுத்தி இந்த உலகில் நாம் கடவுளுக்கு உகந்த நறும் மனம் வீசும் மலர்களாக வாழும் போது, கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாய்
நீதிமான்களாய் நாம் வாழும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு மணிமுடியாக சூட்டுவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். நாவை கட்டுப்படுத்தி வாழுகிற மனிதர்கள் தான் தங்கள் உடலை முழுவதும் கட்டுப்படுத்த வல்லவர்கள் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. கடவுளை போற்றி புகழுகிற அதே நாவால் பிறருக்கு தீமை செய்து வாழக்கூடாது, பிறருக்கு நன்மை செய்து வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் இந்த தவ நாட்களில் மனம் மாறி முழு இதயத்தோடு உம்மை நோக்கி திரும்பி வந்து எங்கள் கண்களையும் செவிகளையும் எங்கள் நாக்கையும் கட்டுப்படுத்தி இந்த உலகில் உமக்கு உகந்த நீதிமான்களாக நாங்கள் வெளிப்படும் போது, அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.